We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. திராவிடர் கழகம் அறிவித்துள்ள நீட் எதிர்ப்பு வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. திராவிடர் கழகம் அறிவித்துள்ள நீட் எதிர்ப்பு வாகன பேரணிக்கு காவல்துறை அனுமதி அளித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். நீங்க விவரங்களை வழங்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராக திராவிடர் கழகத்தினர் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் களி பூங்குன்றன் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி வி லட்சுமி நாராயணன் பேரணி குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது திராவிடர் கழகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் பேரணி குறித்த விவரங்களை தாக்கல் செய்தார். மேலும் திருநெல்வேலியில் திராவிட கழக தலைவர் கி வீரமணி தலைமையில் எதிர்நீச்சலில் வென்ற பெரியார் 80வது ஆண்டு விழாவை முன்னிட்டு குளித்துறையில் மாநாடு நடத்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதாக முறையிட்டார். அப்பொழுது குறுக்கிட்ட நீதிபதி ஏன் மாநாட்டுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது என கேள்வி எழுப்பியிருந்தார். தொடர்ந்து மாநாடுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது தொடர்பாக காவல்துறை இன்று விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜே ரவீந்திரன் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் ஆர் ஜான் சத்யன் மோட்டார் சைக்கிள் பேரணிக்கு நாளை அனுமதி வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதனையடுத்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நாளைய தினத்திற்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.